ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினாவே ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ர பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்குது. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி ஒரு படி கீழே இறங்கி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியிலேயே வக்ரமாகிறாரு. இப்படி வக்ரமாகிற சனி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், கும்பராசி. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அதில் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தனம் தடைப்பட்டிருக்கும். வாக்கில் நீங்கள் சொல்கிறது யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அதிலெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், குடும்பத்திலையும் மரியாதை கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் மரியாதை கிடைக்கும், பணவரவு இருக்கும். அதாவது உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வோ இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த கடன், சில கடன்கள் திரும்ப வரும். நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான வழி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை வெளியூரோ போய் வேலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமாக முடியும். 7.5 சனியால் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இப்போ படிப்படியாக நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண செலவோ இல்லை வீட்டில் வேறு ஏதாவது சுப செலவோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் இப்போ செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, குருவோட நட்சத்திரங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஏமாளி தான். அதனால யாருக்குன்னா போய் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. என்னோட மச்சான் தான், என்னோட மாமா தான், என் ஃப்ரெண்டு தான், எனக்கு எங்கள் அண்ணன் தான், நான் சொல்கிறேங்க காசை கொடுங்க, இந்த மாதிரிலாம் பேசி கையெழுத்து போட்டு வருவீங்க. அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வச்சுக்காதீங்க. குருவோட நட்சத்திரன்றதுனால உங்களை ஏமாற்றிடுவாங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் இப்போ உங்களுக்கு பிரச்சனையை தான் தரும். அதனால குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் வச்சுக்காதீங்க. குருவோட நட்சத்திரங்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ மன வலியோ மன வருத்தங்களோ இப்போ நீங்கி பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். திருமணம் நடக்காமல் இருந்ததுன்னா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். மொத்தத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியாகவே இது இருக்கும். வணக்கம்.